வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சும்மா உங்களுக்கு வந்து வீட்டில் நார்மலாக மிஷின் ஓட்ட தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் தைக்கலாம். இதை ஃபுல்லாகவே பாருங்கள். பேக் பீஸ் இது. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு கரெக்டாக ஒரு இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு அப்படியே மடித்து அடிங்க. கட் பண்ணும் போதே நீங்கள் இந்த மாதிரி மார்க்லாம் போட்டு வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. பேக் வந்து மடித்தாச்சு. இப்போ வந்து பேக் டாட் பிடிக்கலாம். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் எந்த மாதிரி டாட் பிடிக்கணும், எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கீழே 1/4 இன்ச்லேருந்து மேலே 4 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி பேக் டாட் பிடிச்சிங்க. அவ்வளோதான். நீங்கள் பீஸ் இப்படி மடித்து பார்க்கும்போது இது ரெண்டும் ஒரே சேமாக இருக்கணும். அப் அண்ட் டவுனாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் முடிஞ்சிச்சு. நம்ம ஃப்ரண்ட் பீஸு அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி நான் நாச்சு போட்டு வச்சுருக்கேன். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பிரிண்ட் இருந்தது அது உள்பக்கமாக போட்டுருங்க. கரெக்டாக நம்ம மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்குக்கு நேராக மேலே வந்து 2.75 3க்குள்ளே தான் இருக்கணும். 3க்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாட் பிடிச்சிங்க. தான் மெயின் டாட். அப்புறம் ஐப்பட்டி ஊக்பட்டியில் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட்லாம் எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். சேனல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 3 டாட்டும் நீங்கள் பிடிச்சிங்க. சைட் டாட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இந்த டாட் பிடிக்கிறதுல தான் வந்து கரெக்டாக இருக்கிறது. எல்லாமே வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு கப் ஷேப்பு உட்காரும். இப்போ நம்ம வந்து பெல்ட்டு கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பெல்ட்டு வந்து வேறு கலர். இது வந்து இந்த யூனிஃபார்ம்லாம் வருது பார்த்தீங்களா, ஸ்கூல் யூனிஃபார்மு, அப்புறம் வந்து ஃபேண்ட்டு துணி, டைலர்ஸு ஜென்ஸு டைலர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி திக்னஸாக துணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பெல்ட் வந்து சுருட்டிட்டு போகாது. நல்லா கொஞ்சம் ஃபிட்டாக நிற்கும். அதுக்காக நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க, ஒரு 34க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உள்ளே கொஞ்சம் திக்னஸாக துணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வேறு துணியோ இல்லை உங்களுக்கு அதே கூட 2 துணியாக வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இது துணி கம்மியாக இருக்குனால நான் 2ஆக வைக்கல. இந்த துணியே போதுமானது தான். அதனால் நான் இப்படியே வச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே பாருங்கள், அந்த டாட் நீங்கள் உள்ளே மடித்து அடிக்கும் போது 2 சேமும் ஒரே பக்கமாக இருக்கணும். ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. ஒன்று ஐப்பட்டி பக்கம் மடிக்கிறீங்கன்னா ஊக்பட்டி பக்கம் மடிக்கணும். இல்லை சைடில் இந்த சைடு மடிக்கிறீங்கனாலும் அதுவும் அதே சைடில் மடிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் கவனிக்கணும், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. உள்ளே கட் பண்ணி விட்டால் தான் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் அந்த படிமான தையல் போட முடியும். இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெல்ட் ஏற்றுறதுலேயே ஒரு 2-3 விதம் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பெல்ட் ஏற்றுறது எப்படி கட் பண்ணுறதுல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து இப்படி தான் மார்க் பண்ணி நீங்கள் அளவு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வெளி பீஸோட உள் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த அளவுக்கு மடிச்சுட்டு ஸ்டிச் போட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான அளவு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சைடு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஃபினிஷ் பண்ணும்போது அப்போ அப் அண்ட் டவுன் வராது. நான் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சேம் அதே கொக்கிப்பட்டி வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஐப்பட்டி மார்க் பண்ணக்கூடாது. கொக்கிப்பட்டியில் தான் எப்போவுமே நம்ம மார்க் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐப்பட்டி ஊக்குப்பட்டியும் ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி பீஸுங்க இருக்கும் எக்ஸ்ட்ரா. அது வந்து பாருங்கள், இந்த கரை பீஸ் வருது இல்லையா, அதை வந்து ஐப்பட்டிக்கும், நார்மலாக இருக்க ஏதாவது பீஸ் இருந்ததுன்னா அதை ஊக்குப்பட்டிக்கும் நம்ம ஏற்றிக்கலாம். கிராஸாக இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. முதலாவது நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தைச்சி பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே தைச்சி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தையுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே தைச்சி கொடுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம பட்டியும் ஏற்றியாச்சு. இது வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு டபுள் தையல் போட்டுங்க. இதுக்கு வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஐப்பட்டிக்கு வந்து நீங்கள் 2 தையல் போடணும். பக்கத்தில் ஒரு தையல் போட்டே ஆகணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஊக்குப்பட்டி அப்படியே மடித்து ஒரு ஃபோல்டிங் கொடுத்து இதை பாருங்கள், அப்படியே ஒரு தையல் போட்டுங்க. 2 மடிப்பாக மடிச்சிங்க. அப்போ திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான வேலை தான். ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் வேண்டாம். நீங்கள் மிஷின் ஓட்ட தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக தைக்க கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ், நிறைய பேர் இப்போ வீடியோ போடுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து கூட இந்த மாதிரி நீங்கள் தைக்க பழகிக்கலாம். இந்த மாதிரி போட்டுங்க. இப்போது இது ஐப்பட்டி இல்லையா, இது உப்பட்டி. ஐப்பட்டிக்கும் ஊப்பட்டிக்கும் வித்தியாசம் வரும். நீங்கள் அந்த ஐப்பட்டியை கணக்குலேயே எடுக்கக்கூடாது. அதை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் அதை இதுலேருந்து கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவில் இருக்கிறதுலேருந்து கனெக்ட் பண்ணணும். இப்போது பேக் பீஸையும் நான் போட்டுடுறேன். அலோ ப்ளவுஸ் வச்சு கொக்கி பட்டியிலேருந்து இதை பாருங்கள், இப்படி தான் மார்க் பண்ணணும். சரியா? அந்த ஐப்பட்டியில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவை கணக்கில் எடுக்கக்கூடாது. பேக்கையும் அப்படியே மடித்து வச்சு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஷோல்டர் அப்படியே ஜாயின் போட்டுக்கலாம். அது பேக் பீஸு. பேக் பீஸில் ஃப்ரண்ட் அப்படியே ஏற்றி எப்போவுமே 2 தையல் போட்டுங்க. ஷோல்ட்ரு மட்டும் 2 தையல் போட்டுருங்க. ஒரு தையலோடு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி போட்டு இப்போ பாருங்கள், நான் அப் அண்ட் டவுன் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து கரெக்டாக அந்த சைடு கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் வராது. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் தான் வரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு நிறையா வருது, ஒரு 1/4 இன்ச்சுக்கு வருது அப்படின்னும் போது ஃப்ரண்ட்டில் ஒரு சைட் டாட் ஒன்று பிடிச்சிக்குங்க. அது நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன், அது எப்படி பிடிக்கணும்னு சொல்லி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சும்மா கொஞ்சம் பிசுறு மாதிரி வந்ததுன்னா ஓகே தான். இல்லை நிறையா வருதுன்னா சைட் டாட் போட்டுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு எடுத்துங்க. இப்போது நம்ம நெக்கில் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சு போதுமானது. நான் வந்து 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த கிராஸ் வருதுலேயே அது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. அதான் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க. இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கிராஸ், அப்படி ஒரு கிராஸ் இருக்குல்லையே, அது ரெண்டுத்தையும் இப்படி கிராஸாக வச்சு அப் அண்ட் டவுனாக வச்சு அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஸு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு அதை அப்படியே நெக்கில் ஏற்றிடுங்க. பெண்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு சிலர் வந்து நல்லா கவிதை எழுதுவாங்க. ஒரு சிலர் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ராயிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெண்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ, இதுதான் இல்லை, ஏதாவது வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தனிமையாக இருக்கிற அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வராது. ஏன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து வீட்டில் தனிமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சிந்தனைகள்லாம் வருது. அதனால் பெண்கள் வந்து எப்போதுமே சொல்கிறேன், தனிமையாக இருக்கிற நேரத்தை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பசங்களுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு ஒர்க்கை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு படிமான தையல் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மடிக்கிறோன்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாகவே அடிச்சிடுங்க. நான் நடுவில் எதனா பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அதில் கவனம் செலுத்திடாதீங்க. நீங்கள் ப்ளவுஸ் நான் தைக்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். ப்ளவுஸை கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த பிசுரை மட்டும் கட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நான் தைக்கும் போது ப்ளவுஸை கட் பண்ணியிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பழகிடுச்சு. அதனால் நீங்கள் எப்போவுமே பொறுமையாக கட் பண்ணுங்கள். என்னை வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், நீங்கள் எங்கே ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டீங்க, எங்கே கிளாஸ் போனீங்கன்னு சொல்லி. நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் கடை போட்டு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தியிருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இதை அப்படியே நீங்கள் மடித்து எம்மிங் பண்ணாலும் சரி,
நான் வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு மிஷினில் அடிச்சே கேட்டாங்க. அதனால நான் அப்படியே தையலே போட்டுடுறேன். இப்போ வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாரி மிஷினில் அடிக்கிறீங்கன்னா 2 தையல் போட்டுங்க. ஒரு ஓர தையலும் போட்டுங்க. அதாவது எட்ஜ் தையல்னு சொல்லுவாங்க. அந்த தையலும் நீங்க கண்டிப்பா போட்டா தான் அது போட்டா தான் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டா. இல்லன்னா ஏதோ ஒண்ணு மடிச்சு அடிச்ச மாரி இருக்கும். ஒரு பைப்பிங் குடுத்தா கூட நம்ம அந்த மாரி தான் தையல் போடுவோம். அந்த மாரி தெரியும். இந்த மாரி நீங்க 2 தையல் போட்டு பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. நல்லாயிருக்கும். இதில உங்களுக்கு அந்த கலர் கரெக்ட்டா தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, இதான் மார்க்கு. அப்போ அந்த மார்க்கு கீழ ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மடிச்சு அடிச்சிடலாம். ஏன்னா எம்மிங் பண்ண போறோம். அதனால இந்த மாரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த பிசுறு வரும் இல்லையா? அத மடிச்சு அடிச்சிடுங்க. ஸ்லீவ் வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சைடுல ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். இதான் அளவு. அதனால எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயிண்ட் போட்டாகணும். நம்மகிட்ட இதே கலர் துணி இருக்கும் எக்ஸ்ட்ரா. அத வந்து நீங்க ஒரு ஒட்டு பீஸா சைடுல குடுத்துருங்க. கண்டிப்பா சைடுல எல்லாருக்குமே ஒட்டு வரும். 34 சைஸுக்கு மேல வரவங்களுக்கு கண்டிப்பா ஒட்டு வரும். சின்னதா நீங்க ஒரு ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். ஒட்டு வராம ஸ்டிச் பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து 1/10 அந்த மாரி எடுத்து குடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ஒட்டு இல்லாம ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி படிமான தையல் ஒண்ணு போட்டுக்கங்க. 2 பக்கமும் இந்த மாரி நீங்க வந்து ஜாயிண்ட் போட்டிங்கன்னா, உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாம கரெக்ட்டா வரும். ஒரே பக்கமா நீங்க வந்து ஜாயிண்ட் போட்டிங்கன்னா, ஒண்ணு வந்து பேக் சைடுல இல்ல ஃப்ரண்ட்ல எங்கேயாவது அதிகமா வந்து உங்களுக்கு அந்த ஒட்டு போட்டது அசிங்கமா தெரியும். அதனால 2 பக்கமும் போட்டிங்கன்னா 2மே கீழ போயிடும். உங்களுக்கு தெரியாது. அந்த அக்குள் பகுதியில போயிடும். தெரியாது. இந்த மாரி ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ 2 பீஸையும் ஒண்ணா புடிச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஜாயிண்ட் போட்டோம் இல்லையா? அத வந்து கரெக்ட்டா கிராஸா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து சைடுல ஒரு மார்க்கும், மேல ஒரு மார்க்கும் போட்டிருக்கேன் இல்லையா? கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுதான் வந்து அளவு. அது ஃப்ரண்ட்டுன்றதுக்காக அந்த மாரி கட் பண்ணி விட்டுருக்கேன். சரிங்களா? அந்த ஃப்ரண்ட் பக்கத்துல கரெக்ட்டா அத வைக்கணும். எப்பவுமே ஸ்லீவ் வந்து இப்படி தான் ஏத்தணும் நீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே ஒன் சைடு ஃபுல்லா அடிச்சுட்டு, அப்படியே நீங்க ஆப்போசிட் திருப்பி மறுபடியும் எப்படி நம்ம அடிச்சுட்டு போறோமோ அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். இந்த மாரி தான் ஸ்லீவ் ஏத்தணும். அப்ப தான் உங்களுக்கு கரெக்ட்டா அந்த ஷோல்டர் பகுதி கரெக்ட்டா வரும். இல்லன்னா கிராஸா போயிடும். இந்த மாரி நீங்க ஏத்தும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது மாரி ஃபுல்லா அடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த பக்கத்துலேருந்து நம்ம எங்க வந்து கொண்டு வந்தோமோ, சேம் அதே இடத்துல வந்து நிப்பாட்டிடுங்க. ஷோல்டர்ல கொண்டு வந்தோம் இல்லையா? அங்கேயே வந்து அப்படியே நிப்பாட்டிடுங்க. அவ்வளோதான். அந்த கை ஏத்துனது அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க பிசுறு இல்லாம கரெக்ட்டா. சேம் இந்த கையும் அதே மாரி நம்ம ஏத்திடலாம். கட் பண்ணி எடுத்துடுங்க பிசுற. ஷோல்டர்லேருந்து அப்படியே ஏத்திட்டு போயிடலாம். ஷோல்டரில் வைக்கும்போது நீடில் இறக்கிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிட்டே போங்க கரெக்டாக வச்சு. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சில் கைடு அளவு ஏதாவது ஒரு கணக்கு வச்சு தானே நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுவீங்க. அந்த அளவு வச்சு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே போங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான இது தான். நம்ம கட்டிங் கரெக்டாக பண்ண கற்றுக்கிட்டோன்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். 20 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு அளவு இல்லையா? அந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா? இதில் தெரியல உங்களுக்கு. இதுதான் அளவு. அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு மடிக்க வேண்டியது வரும். 2ம் ஒன்றா மடிச்சுட்டு லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போது நம்ம அளவு ட்ரெஸ் எடுத்து அந்த ஸ்லீவ் எந்த அளவுக்கு இறக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த ஸ்லீவ் எந்த அளவுக்கு அவங்க ஸ்டிச் போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதே அளவு நீங்கள் மார்க் போடணுன்னா போட்டுருங்க. நான் மார்க் போடல, அப்படியே அடிக்கிறேன். இப்போ கீழே நம்ம மார்க் போட்டோம் இல்லையா? அந்த மார்க்கை ஒன்றா வச்சு நம்ம அந்த ஆம்கோல் பகுதியிலையும் நம்ம மார்க் ஒன்று போட்டிருப்போம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த நாச்சு போட்டிருக்கோம். அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 3 தையல் போடுங்க. கைடு அளவு போட்டால் போதும். ரொம்ப வேண்டாம். 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு கணக்கில் வரும். அந்த கைடு அளவுக்கு 3 தையல் போடுங்க. போட்டுட்டு கரெக்டாக 1 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான். சேம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம போட்டுக்கலாம். மார்க் போட்டிருக்கோம் இல்லையா? அதை அப்படியே மடித்து லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே மடிஞ்சிடும். இப்போ சேம் நம்ம இன்னொரு கை பிடிச்சோம் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த ஸ்லீவ் அப்படியே கணக்கில் வச்சு இதை பாருங்கள், அப்படியே ஒரு டாக்கா போட்டு அப்படியே கீழே இறக்கிக்கிட்டே வாங்க. 2ம் ஒன்றா வச்சு உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன்லாம் இல்லாமல் கரெக்டாக வரும்.
நம்ம கட்டிங் கரெக்டாக போட்டோன்னா ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படிப்பான அழகாக தைச்சிக்கிட்டே போகலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டிச் பண்ண அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது சேம் அதே ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே ஃபுல் அளவும் கரெக்டாக இருக்கா, எல்லா இடமும் பாருங்களேன் கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே ஏற்ற இறக்கம் அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போது ஆமுல் பகுதி அந்த 2 தையல் இந்த கை பகுதியும் அந்த பகுதியிலையும் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம மிஷினில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு கரெக்டாக இழுத்து பார்த்தேன், கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. இப்படி தான் ப்ளவுஸ் தைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.